are watching indianewstamil.com. இந்த பாராட்டு கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைத்து தந்த இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு காரணமாக இருக்கின்ற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பண்பாளர் அன்பிற்கினிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனை பொறுத்தளவில் தமிழகத்திலே அவர்களுடைய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அளிக்கப்படுகின்ற அனுமதிகளில் மிக முக்கியத்துவம் தந்து குறுகிய காலத்தில் பல்வேறு வகையில் மத்திய அரசுக்குட்பட்ட தொழில் நிறுவனமாக இருந்தாலும் விரைந்து அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில் முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு துறையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு சிறப்புகளோடு இருக்கின்ற இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் மக்கள் தொண்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்வாதாரத்தில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவு பெற முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு பெருமளவிற்கு சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை செலுத்துவதில் உண்மையிலே இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழகத்தில் அமைச்சர் என்ற வகையில் கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்ற வகையில் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பில் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரெட் கேன்சர் என்பது யாரும் அறியாமல் உருவாகின்ற ஒரு நோய். அந்த நோயினுடைய தாக்கம் வந்தவுடன் உடனடியாக தெரிவதில்லை. இந்த நோய் சற்று முத்திய பிறகுதான் இந்த நோயினுடைய அறிகுறியே பலருக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இந்த நோய் இருப்பவர்களை கண்டறிகின்ற ஒரு முயற்சியாக ஒரு 20,000க்கும் மேற்பட்டவர்களை பரிசோதனை செய்து அதில் 2,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் இருப்பதை கண்டறிந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றிய உங்களை இறைவனுக்கு நிகராக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி மேலும் சிறக்க மேலும் தொடர எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுதினமும் இது போன்ற சிஎஸ்ஆர் வழங்குகின்ற குழுமத்தை தொடர்பு கொண்டு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருப்பவர். உங்களுக்கு ஏதாவது அரசின் சார்பில் பணிகள் இருக்கிறது என்றால் அதை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் விரைவாகவும் பொருள் விரயம் இல்லாமலும் நிச்சயமாக அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குறுகிய நிகழ்வாக இருந்தாலும் இது நிறைவான நிகழ்வு. சொல்லுவார்கள் தமிழே ஒரு வார்த்தை, நிகழ்ச்சி சிறியதென்றாலும் அதனுடைய கீர்த்தி பெரியதென்று. சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியால் பலனடைந்த காப்பாற்றப்பட்ட பல உயிர்கள் பெரிய அளவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு முகாம்களை இந்தியா டர்ன்ஸ் பிங்க் என்ற நிறுவனமும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவர்களின் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அவர்கள் இந்த விழிப்புணர்வு முகாம்களையும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்பட்டு சுமார் 2,300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பகத்தில் கட்டி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று மார்பக புற்றுநோய் என்பது பெண்களிடையே ஒரு அச்சத்தையும் அதை கட்டியாக இருந்தாலும் வெளியே சொல்வதற்கு அவர்கள் கூச்சப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களிலும் மலைவாழ் பக்கங்களிலும் இந்த பயத்தை போக்குவதற்காக இன்று இந்த விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியின் 2 கண்களாக இருப்பது மருத்துவம் மற்றும் பள்ளி கல்வித்துறை என்று கூறியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த பெண்களுக்கு அவர்களுக்கு இந்த நோயை பற்றிய ஒரு அறிவுறுத்தலையும் செய்து இதை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் இந்த 2 நிறுவனங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பணி செய்தவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்ற விதத்தில் நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து வரும் காலங்களிலும் இதை போன்ற விழிப்புணர்வுகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறோம். You are watching IndiaNewsTamil.com.